இயேசுவின் நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்துக்களை எடுக்கிறேன். परमेश्वर के नाम से एक बार फिर से आप सबको धन्यवाद देता हूँ। எனவே ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஆலய பிரகாரங்களுக்குள் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். और एक बार फिर से परमेश्वर ने ये कृपा करी कि हम यहाँ आराधनालय में आकर परमेश्वर की महिमा कर सकें। நாம் நம்முடைய ஐடிयल ஸ்கூல்ல நாம் தேவனுடைய ஆராதனை நடத்தி வந்தோம். हम इतने दिनों में पिछले समय में हम आइडियल स्कूल में अपनी आराधना चला रहे थे। கிட்டத்தட்ட 7 மாதங்கள் நாம் அங்கே கூடி வரவில்லை. और करीब 7 महीने से हम वहाँ पे नहीं मिले हैं। ஆனால் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். और करीब 1.5 साल के बाद हम यहाँ आराधनालय में परमेश्वर की आराधना के लिए उपस्थित हैं। 2019 ஆகஸ்ட்ல நாம் இங்கே நம்முடைய பிரதம பேராயர் வந்திருக்கும் போது நாம் இங்கே 2 நாட்கள் கூட்டம் நடத்தினோம். जब 2019 अगस्त में हमारे बिशप जी यहाँ आए थे तब हमने 2 दिन की सभा यहाँ पे करी थी। அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஆராதனை நம்ம இங்க நடத்தல. उसके बाद जो क्रिसमस की आराधना हमने यहाँ नहीं करी थी। அதுக்கப்புறம் ஈஸ்டர் ஆராதனை எங்கேயுமே நடத்தல. उसके बाद ईस्टर तो हम लॉकडाउन के कारण कहीं भी नहीं कर पाए। எனவே தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தானத்தில் வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். और आज के दिन परमेश्वर की करुणा के कारण परमेश्वर के चुने हुए स्थान में हम सब यहाँ इकट्ठा हैं आराधना करने के लिए, इसलिए परमेश्वर का धन्यवाद देते हैं। हालेलुया हालेलुया। ஆகஸ்ட் மாதம் வந்தவர்களுக்கு இப்ப பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எவ்வளவு ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தின் காரியங்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை நமக்கு தந்திருக்கிறார்னு சொல்லி. और जो लोग अगस्त के बाद आज यहाँ आए हैं वो लोग बहुत से बदलाव को यहाँ देख रहे होंगे। ஆராதனைக்கு பின்பு நீங்கள் ஆலயத்துல நீங்கள் மேலே சென்று நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சித்தமானால் மிக சீக்கிரத்துல நாம் நம்முடைய ஆலய வேலைகள் எல்லாம் முடித்து நாம் ஆராதனையை நாம் கர்த்தருடைய ஆலயத்துல மேல வச்சு நம்ம और इस आराधना के बाद आप सबसे विनती है कि आप ऊपर भी जाकर जो कलीसिया का निर्माण कार्य चल रहा है उसे देखें। परमेश्वर की कृपा रही तो बहुत शीघ्र ही हम आराधनालय को शुरू कर पाएंगे। हालेलुया। எனவே இந்த நாளும் கூட ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மிக சுருக்கமாக நாம் சிந்தித்து கடந்து செல்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். और इस सुबह के समय में भी हम जो इस महीने की वाचा का वचन जो परमेश्वर ने हमें दिया है वो हम संक्षिप्त में उसको ध्यान करेंगे। तो संगीत 126 நாம் வாசித்தோம். और भजन संहिता 126 हमने पढ़ा था। எனவே இங்கே சங்கீதம் 126 5வது வசனம் சொல்கிறது और 126 का 5वां वचन जो कहता है, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்। जो आंसू बहाते हुए बोते हैं वे जय जयकार करते हुए लवने पाएंगे। எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே திருச்சபை கொடுக்கிற வாக்குத்தத்தம்। और इस नए महीने में परमेश्वर ने जो कलीसिया को वचन दिया है, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் जो आंसू बहाते हुए बोते हैं வருகிற நாட்களிலே கம்பீரமாய் அறுப்பார்। वो आने वाले दिनों में जय जयकार करते हुए उसको काटेंगे फसल। ஹalleluya। हालेलुया। எனவே இந்த மாதத்தை நான் அறுப்பின் மாதமாக அல்லது பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்। और परमेश्वर के नाम से इस महीने को मैं कटनी का समय और परमेश्वर की कृपा को करुणा को प्राप्त करने वाले महीने के रूप में हम मनाएंगे। எனவே கடந்த நாட்கள்ல நாம் சிந்தின கண்ணீர், கடந்த நாட்கள்ல நாம் பட்ட பலவிதமான நெருக்கங்கள், சங்கடங்கள் எல்லாவற்றுக்குமான பலனை ஆண்டவர் வருகிற காலங்கள்ல நமக்கு கொடுக்க போகிறார்। और पिछले महीनों में हमने जो आंसू बहाए, जो भी कष्ट हमने झेले, कठिनाइयां झेली, उन सब का फल देने वाला इस महीने में परमेश्वर हमारी कृपा करेगा। விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஹalleluya சொல்லுங்க। हालेलुया। ஹalleluya। हालेलुया। எனவே இங்க வேதம் சொல்கிறது கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்। और यह वचन कहता है जो आंसू बहाते हुए बोते हैं वो जय जयकार करते हुए फल काटेंगे। எனவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், और पवित्र आत्मा हमसे ये कहता है, நம்முடைய காத்திருப்பின் காலம் முடிந்து பலனை பெற்றுக்கொள்கிற நேரத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம்। ஆமென்। और हमने जो राह देखी उसका फल पाने का समय हमें मिला है। ஹalleluya। हालेलुया। இவ்வளவு நாட்கள் நம்ம ரொம்ப காத்திருந்தாச்சு। और इतने दिनों में हमने राह देखते हुए हमने बिताई है। எனவே அதற்காக நாம் अनेक காரியங்களை நாம் விதைத்து இருக்கிறோம்। और उसके लिए हमने बहुत सी बातों को हमने बोया है। நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஜெபம் விதைக்கப்பட்டிருக்கிறது। और हमारे जीवन में हमने बहुत सी प्रार्थनाओं को बोया है। நம்முடைய வாழ்க்கையில அதிகமான வேத தியானங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது। और बहुत सी बातों को हमने पवित्र शास्त्र से पढ़कर उस चीज को बोया है। நிறைய கண்ணீரை விதைச்சு இருக்கிறோம்। बहुत से आंसू हमने बोए हैं। அதையெல்லாம் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம்। ஹalleluya। और उस सब का फल हम इस महीने पाने वाले हैं। ஹalleluya। हालेलुया। எனவே இங்க வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே, கண்ணீர் இருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு பலனையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார்।
और यहाँ पवित्र वचन कहता है कि अगर किसी हमारे जीवन में आंसू है तो उसका फल भी हमें उसके बाद जरूर मिलेगा। எனவே இங்கே சங்கீதம் 126 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், और यहाँ भजन संहिता 126 उसके पहले वचन में लिखा है, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவன் போல் இருந்தோம். और जब यहोवा सियोन से लौटने वालों को लौटा ले आया तब हम स्वप्न देखने वाले से हो गए। ஹல்லேலூயா. हालेलुया। இது மாற்றத்தின் நேரம். और ये बदलाव का समय है। ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு வகையில நாம் எல்லாருமே நம்முடைய கைகள் கட்டப்படல, கால்கள் கட்டப்படல, ஆனாலும் ஏதோ ஒரு பந்திக்கல, ஒரு சிறையிருப்புல இருந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். और हम सब ने अनुभव किया है कि हमारे हाथ बांधे नहीं गए, हमारे पैर नहीं बांधे गए, फिर भी हम अपने आप को एक बंधन में महसूस करते हैं வெளியில போறதுக்கு நமக்கு பயம், और हम बाहर जाने से डरते हैं। அதாவது நம்மால எந்த காரியமும் செய்ய முடியாத அளவுல ஒரு பெரிய ஒரு சிறையிருப்பு, ஒரு பெரிய கட்டு நம்மை சூழ்ந்தது போல ஒரு அனுபவத்துல இந்த 7 மாதங்கள் நாம் கடந்து வந்திருக்கோம். और इन 7 महीने हमने जो बिताए हैं वो एक कारागार में रहने टाइप हमें बंधन में बंधा हुआ अनुभव करते हुए हमने बिताए। நம்ம வீட்டுக்குள்ளதான் இருந்தோம், हम सब अपने घरों में थे, வீட்டுக்குள்ள நம்ம சுதந்திரமாய் தான் இருந்தோம், हम सब अपने घरों में स्वतंत्र थे, ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரியத்துல நாம் கட்டப்பட்ட ஒரு சிறையிருப்பை நாம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். पर कुछ बातों में हम बंधे हुए हैं, ऐसा हमें अक्सर अनुभव हुआ है। எனவே இங்கே வேதம் சொல்கிறது தேவன் இது மாற்றத்தின் நேரம். और यहाँ परमेश्वर कहता है कि ये बदलाव का समय है தேசத்துல கூட ஒரு மாற்றம் வருது. और देश में भी एक बदलाव आ रहा எனவே है। ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன், இந்த நவம்பர் மாசத்துல எல்லாமே நார்மல் ஆயிரும். और इस बादशाह के वचन के अनुसार मैं मानता हूँ कि इस नवंबर महीने में सब कुछ वापस पहले जैसा हो जाएगा, எல்லாமே நார்மல் ஆகும் போது. सब कुछ पहले जैसा हो जाएगा। எனவே இது மாற்றத்தின் நேரம் என்று கர்த்தர் சொல்கிறார். और परमेश्वर कहता है ये बदलाव का समय है। எனவே இனி நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்க போற விஷயங்கள் எல்லாம் சொப்பனம் போல இருக்கும் போது, और अब जो हमारे जीवन में होने वाला है वो एक स्वप्न के समान होने वाला है। அதாவது இந்த 7 மாதங்கள்ல என்னெல்லாம் நாம் கனவு கண்டு வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார் தேவன். और परमेश्वर इन 7 महीनों में हमने जो भी स्वप्न देख के रखे हैं उन सबको पूरा करने जा रहा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கவனிக்கிறீங்களா என்னைய? आप ध्यान दीजिए इन बातों को। எனவே இங்கே வேதம் சொல்கிறது இது அறுப்பின் காலம். और वचन कहता है ये कटनी का समय है எனவே இதை நாம் பலன் பெற்றுக் கொள்ள போகிற ஒரு நேரம். और इस समय हम अपने फल को पाने वाले हैं எனவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். और इसका हमें विश्वास करना पड़ेगा। அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அதை நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். और इसके लिए हमें प्रार्थना करके अपने बातों को परमेश्वर के हाथ में देना पड़ेगा। எனவே இங்க 5வது வசனம் சொல்கிறது கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே இருக்கிறான். और यहाँ 5वां वचन कहता है जो आंसू बहाते हुए बोते हैं वो जय जयकार के साथ काटने पाएंगे। நம்ம எல்லாருக்குமே விவசாயத்தை பத்தி தெரியும். और हम सबको व्यवसाय के बारे में पता है। விவசாயி இன்று விதைத்து நாளைக்கு அறுவடை எதிர்பார்க்க மாட்டான். और जो कृषि किसान है वो आज बोकर कल उसको काटने की इच्छा नहीं करता। எனவே இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு அறுக்க வேண்டிய அறுவாலை எடுத்துட்டு அவர் அங்கே நிலத்துக்கு போக மாட்டார். और जो किसान है वो आज बीज बोके कल उसको काटने के लिए नहीं जाता है। எனவே விவசாயிக்கு தெரியும் அதன் பலனை நான் பெற்றுக்கொள்ள சில மாதங்கள் நான் காத்திருக்கிறேன். और एक किसान को मालूम है कि अगर मैंने जो बोया है उसका फल पाने के लिए मुझे कुछ समय इंतजार करना पड़ेगा। நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய காத்திருப்பின் நாட்கள் முடிந்து போகும். और मैं ऐसा विश्वास करता हूँ कि हमारे राह देखने का समय अब पूरा हो चुका है। இந்த 7 மாசத்துல நமக்கெல்லாம் ஆண்டவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்பினாரோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். और मैं मानता हूँ कि परमेश्वर ने जो भी हमें सिखाना था वो इन 7 महीनों में हमें सिखा दिया है। எனவே ஆண்டவரிடத்திலிருந்து எதெல்லாம் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஃபாலோ பண்ணும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, और जो भी हमने परमेश्वर से सीखा है हम जब उसमें चलने के लिए तैयार हो जाते हैं நாம் பலனை பெற்றுக் கொள்வோம். तब हम फल को प्राप्त करेंगे। எனவே விவசாயியுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது एक किसान के जीवन में हम जो देखते हैं 6வது வசனம் சொல்லுகிறது அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். और 6वां वचन कहता है चाहे बोने वाला बीज लेकर रोता हुआ चला जाए। எனவே விவசாயியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னா விதைத்ததுக்கு அப்புறம் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் காத்திருக்க வேண்டும். और किसान के जीवन में हम जब देखते हैं कि बीज बोने के बाद उसको इंतजार करना पड़ता है। ஒரு மழையை பார்த்து விவசாயம் அதாவது விதையை விதைச்சுவாங்க. और एक बारिश को देखते हुए अपने बीज को बो देते हैं। சகோதரர் ஜான் பீட்டர் சொன்ன மாதிரி और जैसे हमारे भाई जॉन पीटर ने हमें बताया था அது விளைந்து அது முளைச்சு வந்து ஒரு மழை தேவைப்படும். कि उस बीज को अंकुरित हो फूट कर निकलने के लिए एक बारिश की जरूरत पड़ती है। அப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இன்னொரு மழை தேவைப்படும். और जब पौधा थोड़ा बड़ा हो जाता है तो फिर हमें बारिश की जरूरत होती है। ஆனால் நேச்சரலா நம்ம பார்க்கும்போது எப்ப மழை பெய்யணுமோ அப்ப மழை பெய்யாது. पर हम जो समय के मौसम के हिसाब से देखें तो जब बारिश की जरूरत रहती है तो बारिश नहीं होती। மழை பெய்ய வேண்டாம், மழை தேவையில்லைங்கிற இடத்துல மழை பெய்து இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணும்.
और जब सोचते हैं कि बारिश नहीं होनी चाहिए उस समय बारिश होकर सब कुछ फसल को तबाह நம்முடைய कर देती है। வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கடந்த நாட்கள்ல கடந்து வந்திருக்கலாம். और हमारे जीवन में भी ऐसा अनुभव हमारे पिछले दिनों में हुआ होगा எனவே நாம் காத்திருந்த நாட்கள் உண்டு. और हमने जो राह देखी है ऐसे दिन हमारे जीवन में हुए हैं। அப்புறம் விவசாயியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது हम किसान के जीवन में अगर देखें முதலாவது அவன் காத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதன். वो एक राह देखने वाला उसका जीवन का अनुभव है இரண்டாவது அவன் கஷ்டப்படுற ஒரு மனுஷன். और दूसरा वो कष्ट उठाने वाला उसका एक जीवन है। நிறைய விவசாயிகளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் அவர்கள் அறுத்து வரும்போது விளை நெல்னு சொல்லி விதைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நெல்லை வச்சுட்டு மற்றதையெல்லாம் அந்த வருடத்திலே அவர்கள் தங்களுக்கு உபயோகப்படுத்துவார். और जो किसान को अगर देखें जब वो फसल काटता है उसके बाद कुछ वो बीज जो है वो अगले साल बोने के लिए रख देता है, बाकी को इस्तेमाल करता है। எனவே விதைக்கும் போது அதை தான் விதைப்பார். और जब बोता है तो उसी बीज को बोता है जिसको उसने रखा हुआ है। அநேக விவசாயிக்கு வாழ்க்கையில அது விளைஞ்சு வந்தாதான் அவருடைய வயிறுக்கு சோறு. और किसान के जीवन में अगर वो बीज अंकुरित होकर अगर पौधा फसल बनता है तो भी उसके जीवन में अन्न है। எனவே கடந்த நாட்கள்ல நாமும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே நாம் கடந்து போயிருக்கோம். और पिछले दिनों में हमने भी ऐसे अपने जीवन में ऐसे कष्ट उठाए होंगे எனவே நம்முடைய விசுவாசமாகிய விதையை நம்ம விதைத்து வைத்திருக்கிறோம். और हमने अपने जीवन में विश्वास के बीज को बोया है। மூன்றாவது விவசாயிய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கடினமாய் பிரயாசப்பட வேண்டும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவனுக்கு எனது ஒரு பலனை அவன் பெற்றுக் கொள்வான். और किसान के जीवन की तीसरी बात जो हम देखते हैं उसको कठिन परिश्रम करना बहुत जरूरी है। எனவே இந்த நாட்கள்ல நாமும் நிறைய பிரயாசங்களை பட்டிருக்கோம். और इन दिनों में हमने भी अपने जीवन में बहुत प्रयास किए हैं। அநேக சொன்னவண்ணமாக நிறைய இடத்துல வேலைக்கு போய் வேலை இல்ல என்கிற காரியங்களை கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டிருக்கோம். और जैसे हमने बहुत लोगों की गवाही में सुना कि बहुत जगह भटकने के बाद भी उन्हें नौकरी नहीं मिली है। எனவே இந்த நாட்களிலே நாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வீட்டுல இல்லாம ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நாம் பட்ட பிரயாசங்கள். और इन दिनों में हमने अपने जीवन में ऐसी कठिनाई उठाई है कि कुछ तो मिले हमारे जीवन में जिससे हम अपना जीवन चला सकें। எனவே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே சொல்லுகிறார், இது பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதம். और परमेश्वर इस नए महीने में हमें जो वचन कहता है वो कहता है ये फल लाने वाला महीना है। எனவே விவசாயி இவ்வளவு பிரயாசத்தை பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில பலன் கிடைக்கும். और किसान जब इतना परिश्रम दुख उठाता है उसी के बाद उसके जीवन में फल मिलता है। எனவேதான் 6வது வசனம் சொல்லுகிறது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு गंभीरत्वों திரும்பி வருகிறான். और यहाँ छठा वचन कहता है, चाहे बोने वाला बीज लेकर रोता हुआ चला जाए परंतु वह फिर फूलिया लिए जय जयकार करता हुआ निश्चय लौट आएगा। ஆனாலும் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். परंतु हम वचन जो पढ़ते हैं ஏசாயா 17ஆம் அதிகாரம் यशायाह की पुस्तक उसका 17वां अध्याय 10வது 11வது வசனம் சொல்லுகிறது, 10 और 11वें वचन में लिखा है, உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்துக்கு கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களை தருவாய். और यहाँ यशायाह 17वां अध्याय उसका 10 और 11वें वचन में लिखा है, क्योंकि तू अपने उद्धारकर्ता परमेश्वर को भूल गया और अपने दृढ़ चट्टान का स्मरण नहीं रखा, इस कारण चाहे तू मनभावने पौधे लगाए और विदेशी कलम जमाए, चाहे रोपने के लिए तू उनको चारों ओर फाड़ा बांधे और सवेरे ही को उनमें फूल खिलने लगे, तो भी संताप और असाध्य दुख के दिन उसका फल नष्ट हो जाएगा। हालेलुया हालेलुया। இங்கே நான் பார்க்கிறோம், தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, और यहाँ हम देखते हैं परमेश्वर इजराइल को देखकर कहता है, என்னதான் விதவிதமான விளைச்சலை விளைவித்தாலும், और वो परमेश्वर कहता है तो किसी भी तरह के अलग अलग तरीके के बीज को बोले, வெளிநாட்டிலிருந்து கன்றுகளை கொண்டு வந்தாலும், और विदेश से भी जाकर अगर पौधे ले आए, எல்லாம் மிக நேர்த்தியாய் விளைந்தாலும், और अगर वो सब अच्छी तरह उगने भी लगे, பலனின் முடிவு வேதனையா தான், पर उसका जो फल होगा वो दुखदायी होगा। இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் தான் இருக்கும். और यहाँ वचन कहता है कि जो परमेश्वर को भूल जाते हैं उनके जीवन का अनुभव ऐसा ही होता है, வாழ்க்கையின் பிரயாசங்கள் எல்லாம் புதிதாக தான் போகும் என்று வேதம் சொல்லுது। और उनके जीवन में जो भी प्रयास हैं वो सब
बेकार हो जाते हैं। 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். और पहला सामुएल उसका 12 अध्याय 17वें वचन में हम पढ़ते हैं। இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, और यहाँ सामुएल जो है इस्राएलियों को देखकर कहता है, இது கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? இது கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் ஆ, கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு ம். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம் அறுப்பின் நாள்ல மழை. और यहाँ हम देखते हैं कि जब कटनी का समय आता है तब बारिश होने लगती है। அறுப்பின் நாள்ல மழை வந்து அப்படி விவசாயிகளுக்கு தெரியும் இல்ல? और किसान ही जानता है कि अगर कटनी के समय अगर बारिश गिरे तो क्या हाल होता है। எனவே இங்கே வேதத்திலே நான் பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக விரோதமாக செயல்பட்ட போது அவர்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் அவர்களுக்கு கிடைக்கல. और यहाँ हम देखते हैं कि जब परमेश्वर के जन उनकी बातों को पुकार कर विपरीत दिशा में चले गए तो उनके प्रयास का कोई फल उन्हें नहीं मिला। ஆனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். परंतु परमेश्वर हमें ये वाचा देता है। ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், होशे की पुस्तक उसका 5वां अध्याय 11वें वचन। दानियल किताब की बात, ओसिया 5 का 11, होशे 5 उसका 11 पद। எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார सॉरी ओसिया 6 11, होशे की पुस्तक उसका 6वां अध्याय 11वां पद। யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. और यहाँ वचन कहता है, हे படிங்க, हे यहूदा, जब मैं अपनी प्रजा को बंधुआई से लौटा ले आऊंगा उस समय के लिए तेरे निमित्त भी बदला ठहराया हुआ है। அதுக்குரிய பலன் உண்டு. இங்கிலீஷ்ல பார்க்கிறோம், also O Judah, he hath set an harvest for thee when I return the captivity of my people. அதான் சிறையிருப்பிலிருந்து நான் உங்களை திருப்பி கொண்டு வரும்போது யூதாவே உனக்கான ஒரு பெரிய அறுப்பு காலம் காத்திருக்கிறது. ஹalleluya. और यहाँ परमेश्वर कहता है कि यूदा से कि जब प्रजा को बंधुआई से ले आऊंगा तब उस फल का बदला तुमको मैं दूंगा। எனவே பிரியமானவர்களே, கர்த்தரை தேடாதவருடைய வாழ்க்கையிலே பிரயாசங்கள் விருதாவாய் போகும். और जो परमेश्वर को नहीं ढूंढते हैं उनके जीवन में फल जो है व्यर्थ हो जाता है। ஆனால் கர்த்தரோடு கூட கர்த்தருக்குள்ளாக நாம் விதைத்த கண்ணீரின் விதைகளுக்கான பலனை தேவன் வருகிற நாட்கள்ல நமக்கு தரப்போம். और जो आंसू और बीज हमने परमेश्वर के नाम से बोए हैं उनका फल आने वाले दिनों में हमें जरूर मिलेगा। எனவே ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சபையே நம்மை பார்த்து சொல்கிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டுள்ளது. और इस सुबह के समय में परमेश्वर इस कलीसिया को देखकर कहता है कि यह यहूदा तुम्हारे लिए एक फल काटने वाला समय आ गया है। எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நீங்கள் அறுக்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டு செபித்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையையும் நீங்கள் அறுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். और परमेश्वर कहता है कि पिछले दिनों में आपने जिस भी बातों को बोया है और जिस फल को काटने की आप तैयारी कर रहे हैं उन सब फल आपको निश्चित रूप से परमेश्वर देगा। எனவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் 7 மாதங்கள் உங்கள் ஆண்டவரோடு நிறைய போராடி இருப்பீங்க. और आपके निजी जीवन में भी आपने परमेश्वर से बहुत सी विनती की होगी, बहुत कुछ मांगा होगा। நிறைய பேர் சண்டை போட்டுருப்பாங்க. बहुत से लोगों ने परमेश्वर से युद्ध भी किया होगा। நான் ஆண்டவரோட பேசுவேன், சண்டை போடுவேன், இது எப்படி அப்படின்னு சொல்லி. बहुत लोग कहते हैं कि मैं परमेश्वर से ऐसे मांगता हूँ, ऐसे झगड़ा करता हूँ, ऐसा क्यों हो रहा है। கர்மா भी और परमेश्वर ஆண்டவரோட பேசணும். ஏன்னா அவரு நம்ம எப்படி வீட்டுல என்ன சொல்றது, எந்த வீட்லயாவது பிள்ளைங்க அப்பா அம்மாவோட சண்டை போடலன்னு சொல்ல முடியுமா? क्या हो सकता है कि किसी भी घर में ऐसा है कि बच्चे जो माँ बाप से नहीं लड़ते हैं, சண்டை போட்டு எதனால வாங்கி वो बच्चा को अगर कुछ चाहिए तो वो लड़ झगड़ के माँ बाप से मांग लेता है। எனவே இந்த கடந்த நாட்கள்ல நாம் ஆண்டவரோடு பேசின போராடின எல்லா விஷயங்களுக்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். और पिछले दिनों में हमने जो भी परमेश्वर से मांगा है, विनती करी है, वो आने वाले समय में परमेश्वर हमको जरूर देगा। கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு, और जो आंसू के साथ बोते हैं वो जय जयकार के साथ काटने पाएंगे। யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது. और हे यहूदा, तुम्हारे लिए काटने का समय निश्चित है। आइए हम प्रार्थना करें। யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் காத்திருக்கிறது.
ये यहूदा तेरे लिए कटनी का समय इंतजार कर रहा है எனவே கண்ணீரோடு விதைத்த நாட்கள் முடிந்து போனது. और अब आंसुओं भरे दिन हमारे बीत चुके हैं எனவே இது கம்பீரத்தோடு அறுக்க வேண்டிய நேரம். और अब हमारा जय जयकार के साथ काटने का समय आ गया है எனவே அதற்கான ஆயத்தத்தோடு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள உங்கள் ஆண்டவர் உதவி செய்யும். और जब हम उसकी तैयारी के साथ रहते हैं तो परमेश्वर इसमें हमारी सहायता करता है எனவே இந்த வார்த்தைகளை நாம விசுவாசிப்போம். और इन बातों का हमें विश्वास करना जरूरी है எனவே இந்த கடந்த 7 மாதங்கள் செய்தியை நம்ம பார்த்தோம் சொன்னா உண்மையாகவே நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும் விதமாகவே ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். और अगर हम पिछले 7 महीने के संदेशों के बारे में हम देखें तो सब सारे संदेश उत्साह बढ़ाने वाले संदेश परमेश्वर ने हमें दिए हैं எனவே ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மோடு வாக்குரைக்கிறது. और हर बार परमेश्वर हमसे वाचा बांधने वाला परमेश्वर है எனவே நாம் அவருடைய வசனத்தை நம்பி விசுவாசித்து செயல்படும் போது நமக்கான அறுவடையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். और इसलिए जब हम परमेश्वर की बातों पर विश्वास रख के उसकी बातों पे चलते हैं तो हम उसके लिए हमारा फल हमें निश्चित मिलेगा நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और हम पवित्र परमेश्वर हम आपको धन्यवाद देते हैं இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. और आज जो हमने वचन सुना उसके लिए आपको धन्यवाद கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். आंसुओं के साथ बोने वाला जय जयकार के साथ काटने पाएगा ஆண்டவரே இந்த புதிய மாதம் இந்த வருடத்தின் 11வது மாதத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலனை பெற்றுக் கொள்ள போகிற நாட்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். और ये जो नवंबर 11वां महीना हमारे लिए जीवन में फल काटने वाला महीना है इसके लिए आपको धन्यवाद देते हैं ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து தேசம் முழுவதிலும் ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और इस महीने से पूरे देश में एक समान परिस्थिति आने वाली है इसके लिए आपको धन्यवाद देते हैं அதன் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையும் கூட மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப போவதற்காக ஸ்தோத்திரம். और उसके द्वारा हमारा जीवन भी फिर से उसी वापस उस पुराने दौर में आने वाला है इसके लिए आपको धन्यवाद கடந்த நாட்களில் நாங்கள் விதைத்த எல்லா கண்ணீர்களின் விதைகளுக்குரிய பலனை நாங்கள் அறுக்க போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். और पिछले दिनों हमने जो भी आंसू बोए थे उनको हम काटने जा रहे हैं इसके लिए आपको धन्यवाद देते हैं ஆண்டவரே சபை உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். परमेश्वर इस कलीसिया को आपके हाथ में देते हैं ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். हर परिवार को आप आशीष दीजिए ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த வருடத்தின் இந்த இறுதி மாதங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிற பலனை அறுவடை செய்ய திருவிழா. और हर परिवार इन 2 बीते महीनों में जो परमेश्वर ने उनके लिए जीवन में फल रखा है उसको वो काटने पाए ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஆசீர்வதி. और के सबके कार्यस्थल पे आप आशीष बनाए வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். और जिनके रोजी रोटी कमाने का साधन नहीं है उनको नया साधन उपयोग कराइए ஆண்டவரே தொழிலை தொடங்க யோசித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தைரியத்தோடு இயேசுவின் நாமத்திலே வியாபாரங்களை தொடங்க திருவிழா. और जो कोई भी नया व्यवसाय चालू करने की सोच रहे हैं वो परमेश्वर के नाम से एक नया व्यवसाय चालू करने पाए ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. और कलीसिया निर्माण पे भी आपकी आशीष बनी हुई है इसके लिए धन्यवाद தொடர்ந்து உம்முடைய நேரத்தின்படி ஆண்டவரே ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட உதவி செய்கிறார். और आपके समय के अनुसार इस कलीसिया का उद्घाटन हो इसके लिए आपसे विनती करते हैं இந்த நாளிலும் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். और आज सुबह के समय भी यहाँ उपस्थित होकर जो परमेश्वर की आराधना करते हैं उनके लिए धन्यवाद देते हैं நாளே Zoom app மூலமாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். और जो लोग यहाँ नहीं उपस्थित हो पाए और वो जूम के माध्यम से आराधना कर रहे हैं उनके लिए भी धन्यवाद देते हैं தொடர்ந்து சபையாரை முற்றிலுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். और पूरी कलीसिया को का भार आप अपने ऊपर लेके उन्हें आशीष இந்த दीजिए 11வது மாதம் முழுவதும் நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம். और इस 11वें महीने में हम पूरा अपने फल को काटने पाए परमेश्वर துதிகளை மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं ஆமென். आमीन கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இந்த ஆராதனையிலே நேரடியாய் பங்கு பெற்றிருக்கிற Zoom app மூலமாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசிஐ திருச்சபையாய் நற்செய்தினல் இதம் சக்தியக்கி என்றுமே நிலைத்திடவும் ஆதத்தோடு நாடியாரை
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த புதிய வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சரியாக ஆராதனை இந்த இடத்துல நடைபெறும். இப்பொழுதும் ஆராதனைக்கு பின்பு நடைபெறுகிற கர்த்தருடைய பந்தியிலே சேருகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.